என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே. எஜமானனே என் நேசரே மகிமைக்கு பாத்திரரே. எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே. எஜமானனே என் நேசரே மகிமைக்கு பாத்திரரே. கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போ, கரங்கள் தட்டி உம்மை துதித்திடுவோ. கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போ, கரங்கள் தட்டி உம்மை துதித்திடுவோ. எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, உந்தன் பாதம் தேடி வந்துள்ளோ. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்திட ஆண்டவரே, உந்தன் பாதம் கூடி வந்துள்ளோ. முழு மனதோடு ஆராதிக்கோ, முழு பலத்தோடு துதித்திடுவா. முழு மனதோடு ஆராதிப்போ, முழு பலத்தோடு துதித்திடுவோ. எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே. எஜமானனே என் நேசரே மகிமைக்கு பாத்திரரே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று உம்மை பரலோக தூதர்களும் துதிக்கின்றாரே. பரிசுத்த 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 தூதர் என்று பரலோக தூதர்களும் துதிக்கின்றாரே. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போ, பரலோக தேவனை துதித்திடுவோ. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போ, பரலோக தேவனை துதித்திடுவோ. எபினேசரே என் நேசரே மகிமைக்கு பாத்திரரே. அல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே. வல்லவரே நல்லவரே வரங்கள் தருபவர், அனுதினம் காத்திடும் அல்பாவும் நீரே. நல்லவரே வல்லவரே வரங்கள் தருபவர், அனுதினம் காத்திடும் அல்பாவும் நீரே. அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போ, ஆவியில் நிறைந்து மகிமைக்கு பாத்திரரே. வல்லவரே நல்லவரே வரங்கள் தருபவர், அனுதினம் காத்திடும் அல்பாவும் நீரே. நல்லவரே வல்லவரே வரங்கள் தருபவர், அனுதினம் காத்திடும் அல்பாவும் நீரே. அல்லேலூயா. எல்லாரும் வேத வசனத்தை எடுத்துக்க. நம்ம சீக்கிரமாக வேத வசனத்தை சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 115 12 வாசிங்க. சங்கீதம் 115 12. சங்கீதம் 115 12 வாசிங்க. என்னாச்சு? என்ன எடுக்கிறீங்களா? ஆமாம், 115 12. வாசிக்க பிரதர். கர்த்தர் எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவன் தாமே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே. வாசிங்க இன்னொராட்ட. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இங்க போட்டிருக்கு கர்த்தர். எப்படி போட்டிருக்கு?
நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நினைக்கிறாராம். எப்படி போட்டிருக்காது வாசனா? கர்த்தர் நம்மை நினைக்கிறார். கர்த்தர் நம்மை நினைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாரும் மறந்துடுவாங்க. அது மனிதனுடைய இயற்கை, நேச்சர். மறக்கிறது மனிதனுடைய இயற்கை. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தபோது பானபத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனம் சொல்றான். சொப்பனம் சொல்லிட்டு, இந்த மாதிரி நீ 3 நாள் உன்னை மன்னர் உயர்த்திடுவார், நீ போனதுக்கு அப்புறம் தயவு செய்து என்னை நினச்சிக்கப்பா, என்னை இங்கேருந்து கொண்டு செயலிருந்து என்னை நான் வீணான குற்றச்சாட்டு போட்டு உள்ளே இருக்கேன், தயவு செய்து நீ போய் ராஜாட்ட சொல்லி என்னை விடுவின்னு சொன்னா, வேத வசனம் சொல்லுது, அவன் உயர்த்தப்பட்ட போது யோசேப்பு என்ன பண்ணானா? மறந்தான் போட்டிருக்கு வேதத்தில். இதுதாங்க உலகம். மறந்துடுவாங்க, எல்லாரும் மறந்துடுவாங்க. எங்கேயாச்சும் பார்க்கல, பிரதர் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பூரா புறாடு நினச்சிக்கிட்டு இருந்தாரன். ஏன் ஒரு ஃபோன் பண்ணுறதுக்குன்னா, உங்களை தான் நினச்சேன், இப்போ தான் நினச்சேன், உங்களுக்கு ஆயுசு 100. நீங்கள் சொல்லணும், உன்னை நான் மறந்துக்கிட்டேன், உனக்கு ஆயுசு 1000 சொல்லிடுங்க. மறந்துடுவாங்க, இது நேச்சர். ஆனால் உங்களை எப்பொழுதும் நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் சேனைகளின் கர்த்தர். அவர் சொல்கிறார், ஜனங்க சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களை எப்பொழுதும் 24 மணி நேரமும் நினைக்கிற ஒருத்தர் யாருன்னு கேட்டால் அவர் தான் யார்? கர்த்தர். உங்கள் பிள்ளை நினைக்குமா? 24 நேரம் உங்கள் பிள்ளை நினைக்குமா? யாராவது சொல்லுங்கள், என் பிள்ளை எங்களை 24 நேரம் என்னை நினைக்கும் பாஸ்டர். யாராவது சொல்கிறீங்களா? ஒரு செல்போனை கையில் கொடுத்தா போதும், 1 மணி நேரம் உங்களை என்ன பண்ணாது? நினைக்குமா? செல்போனுக்குள்ளே போயிடும். சாப்பிட்ற ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பாடுலையும் நினைக்காது. பல்லு விளக்குறப்ப உங்களை நினைக்குமா? குளிக்கிறப்போ உங்களை நினைக்குமா? இப்படி நிறைய இடத்துல உங்களை நினைக்குமா? எப்போ உங்களை நினைக்கும்? அப்பாவுக்கு எனக்கு இதை வாங்கி கொடுக்கணும், அப்பா வரையில் இதை சொல்லணும், டேடி வரையில் அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, இப்போ தான் நினைக்கும். ஆனால் உங்களை எந்த ஒரு எதிர்பார்ப்பு மனைவி எப்போ கணவனை நினைக்கும்? சம்பளம் வாங்கிட்டீங்களா? வரையிலேருந்து அது வாங்கிட்டு வாங்க, அந்த கடுகு அந்த அது இது வாங்கிட்டு வாங்க. கணவன் எப்போ மனைவியை நினைப்பாரு? அம்மா இன்னைக்கு இந்த குழம்பு வை, அந்த குழம்பு வை. இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் போகுது. ஆனால் நம்மளை எப்பொழுதும் நினைக்கிறவர் யாரு? 24 மணி நேரம் நினைக்கிறவர் யாரு? நம்மளுடைய தேவனாய கர்த்தர். பாருங்க, இந்த சங்கீதத்தில் இந்த 110, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 110 118 மொத்தம் 9 சங்கீதமும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ பாடுவாங்க கேட்டிங்கன்னா, பஸ்கா பண்டிகைக்கு போகும்போது பாடிக்கொண்டு போவாங்களாம். எப்போ பாடுவாங்க? பஸ்கா பண்டிகைக்கு போகும்போது இந்த பாட்டை பாடுவாங்களாம். ஒவ்வொரு யூதனும் அவங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் வருஷத்தில் ஒரு தடவை எருசலேம் பண்டிகைக்கு வரணும். இது நியாயப்பிரமாண கட்டளை. நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் உன் ஆண் மக்கள்லாம் வருஷத்தில் எங்கே இருக்கணும்? பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமில் இருக்கணும், நியாயப்பிரமாண கட்டளை. அப்படி எங்கெங்கேயோ செதறி கிடந்த யூதர்கள்லாம் அந்த எருசலேம் தேவாலய பஸ்கா பண்டிகைக்கு போகும்போது பாடுற பாட்டு தான் என்னது? கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் அந்த பாட்டை பாடுனாங்க? ஏன் அந்த பாட்டை பாடுனாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாருங்களேன், உபாகமம் எடுங்க, 16 டக்கு டக்குன்னு வாசிங்க. உபாகமம் 16 வாசிங்களேன். 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவார்கள். பாருங்க, எத்தனை பண்டிகைக்கு வரணுமா? 3 பண்டிகைக்கு வரணுமா வருஷத்துல. யூதர்கள் எல்லாரும், இஸ்ரவேல் எல்லாரும் வரணும். அது என்னென்ன பண்டிகைன்னு போட்டிருக்கு? கூடார பண்டிகை. முதல்ல சொல்லுங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகை. மொத்தம் 3 பண்டிகைக்கு ஒவ்வொரு யூதர்களும் வரணும். பாருங்களேன், முதலாவது பண்டிகை என்ன பண்டிகை கேட்டீங்கன்னா பஸ்கா பண்டிகை. என்ன பண்டிகை? அதுக்கு இன்னொரு பேருக்கு புளிப்பில்லாத பண்டிகை, அதுக்கு இன்னொரு பேருக்கு அப்ப பண்டிகை. ஒரு பண்டிகை தான், எத்தனை பேர் இருக்கு? 3 பேர். அப்ப பண்டிகை, கூடார பண்டிகை. அது வேற பண்டிகை. புளிப்பில்லாத பண்டிகை, பஸ்கா பண்டிகை, அப்ப பண்டிகை. இந்த 3 பண்டிகை ஒரே பண்டிகை தான், அதுதான் பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் திருப்பி கேட்பேன் உங்கள்கிட்ட, யாராச்சும் இந்த பண்டிகை சொல்லுங்கன்னு கேட்பேன். முதல் பண்டிகை என்ன பண்டிகை?
பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை இன்னொரு பேர் என்னது? புளிப்பில்லாத பண்டிகை. புளிப்பில்லாத பண்டிகை. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? அப்ப அப்ப பண்டிகை. ரெண்டாவது பண்டிகை வாரங்களின் பண்டிகை. என்ன பண்டிகை? அதில் போட்டிருக்கல வாரங்களின் பண்டிகைன்னு. வாரங்கள் பண்டிகைனா 7 வாரம் பண்டிகை. 7 வாரம்னா எத்தனை நாள் ஆச்சு? ஐயெல்லாம் எவ்வளோங்க? 35. 2 வாரம் 14 எத்தனை நாள் ஆச்சு? ஓடிடுவா, அப்படியே ஓடிடுவா. 35 14 எவ்வளோங்க? டீச்சர்லாம் இருக்கிறீங்க, என்ன இப்படி கணக்கு? நீங்களாம் இப்படி பிள்ளைகளுக்கு கணக்கு சொல்றீங்க. 35 14 எவ்வளவு? 49. வாரங்களின் பண்டிகை எத்தனை நாள்? 49. அந்த 49ஆம் நாள் முடிஞ்சவனே தான் வருது பெந்தகோஸ் பண்டிகை. இந்த பெந்தகோஸுக்கு பண்டிகைக்கு இன்னொரு பேர் தான் என்ன பண்டிகை? பேரு வாரங்களின் பண்டிகை. நான் சொல்றதை கவனம் புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம். பாருங்க, பெந்தகோஸ் பண்டிகைக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? வாரங்கள் பண்டிகை. அதுக்கு இன்னொரு பேருக்கு முதற் பலன் பண்டிகை. ரெண்டாவது என்ன பண்டிகை? 3 பண்டிகை. பெந்தகோஸ் பண்டிகை. பஸ்கா பண்டிகை, அதுக்கு 2 பேருக்கு. ரெண்டாவது பெந்தகோஸ் பண்டிகை. பெந்தகோஸ்க்கு பண்டிகை இன்னொரு பேர் என்னது? வாரங்களின் பண்டிகை. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? முதற் பலன் பண்டிகை. மூணாவது பண்டிகை கூடார பண்டிகை. அந்த பண்டிகை எப்படி கொண்டாடுனாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வந்து வனாந்தர டென்ட் போட்டு தேவன் எப்படி நம்முடைய முன்னோர்களை வனாந்தரத்தை நடத்தி வந்தால் நினைவு கூறும்படி கொண்டாடுறதா என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகையும் ஒவ்வொரு யூதர்களும் வருஷத்தில் எருசலேமில் இருக்க வேணும், கட்டாயம் இருக்க வேணும். அது போக இன்னும் ஒரு 2 பண்டிகை இருக்குது. கர்த்தர் டோட்டலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 5 பண்டிகை கொடுத்தாரு. முதல் பண்டிகை என்னது? பஸ்கா பண்டிகை. அது புளிப்பில்லாத பண்டிகைன்னு சொல்லலாம். பஸ்கா பண்டிகை. ரெண்டாவது வாரங்களின் பண்டிகை பெந்தேகோஸ் பண்டிகை. மூணாவது கூடார பண்டிகை. நாலாவது எக்கால பண்டிகை. 5வது பாவ நிவாரண பண்டிகை. அது ஒன்று தான் துக்கமான பண்டிகை. ஜனங்கள் ஆடு மேலே பாவத்தை வச்சு ஆடை சுமத்தி விடுவாங்க. மொத்தம் 5 பண்டிகை டோட்டலாக கர்த்தர் கொடுத்துருந்தாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புலேருந்து திரும்பி வந்தபோது இன்னும் 2 பண்டிகை கர்த்தர் கொடுக்கல, இஸ்ரவேல் ஜனங்களாக உண்டாக்கிக்கிட்டாங்க. அது என்ன பண்டிகைனா 6வது பண்டிகை பூரிம் பண்டிகை. இது எப்போ கொண்டாடப்பட்டது? எஸ்தர் காலத்தில் கொண்டாடப்பட்டது. ஆமான் விரோதமாக யூத ஜனங்களை அழிக்க நினைச்சப்ப ஆமானுக்கு விரோதமாக முருதகாய் எஸ்தர் தெரிச்சு தேவன் அங்கே கிரியை செஞ்சனால 6வது பண்டிகை ஒரு பண்டிகை தான் பூரிம் பண்டிகை. 7வது ஒரு பண்டிகை தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. 7வது பண்டிகை என்னது? தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டெடிகேஷன். அது என்ன எதுக்கு கொண்டாடுனாங்க கேட்டிங்கன்னா, ஆண்டிய கிறிஸ்து எம்பி பேலசன்கிற ஒரு ராஜா எந்திரிச்சு தேவாலயத்தை தீட்டுப்படுத்திட்டான். தேவாலயத்தில் பண்ணியை பலியிட்டுட்டான். இதை யூதரனால பொறுக்க முடியல. உடனே யூதர்கள் எழும்பி என்ன பண்ணாங்கன்னா, அவன்கிட்ட தேவாலயத்தை மீட்க அவனோட யுத்தம் பண்ணாங்க. அந்த யூதர்கள் பேர் தான் மக்கபேயர். அவர் தான் தீவிரவாதி குரூப். யூதர்கள்ல மீட்டு அவங்க கொண்டாடினா தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. மொத்தம் எத்தனை பண்டிகை சொல்லியிருக்கேன்? யாராவது சொல்ல முடியுமா 7 பண்டிகையை? நான் சொன்னதை சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சொன்னால் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தருவேன் கிறிஸ்மஸ் அப்போ. சரி, நீங்கள் பண்டிகை கூட சொல்ல வேணாம். ஒரு ஆள் எந்திரிச்சு இங்கே உள்ள இருக்கவங்க பேரெல்லாம் யாரான்னு சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லுவேன், நான் சொல்லுவோம், திவ்யா சொல்லுவோம். யாராச்சும் எந்திரிச்சு இங்கே உள்ள யாராவது எல்லா பேரையும் கரெக்டாக சொல்லிடுவீங்களா? பார்த்தீங்களா, பேரே தெரியாமல் நம்மளாம் இருக்கிறோம். கேட்டுக்கங்க, எங்ககிட்ட கூட கேளுங்க, அவங்க பேர் என்ன, அவங்க பேர் என்ன. நீங்களாம் அப்படி மைண்டில் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெபம் பண்ண தோதா இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணல, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவேன். நான் பாருங்கள், ஜெபம் பண்ணால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். ஒருத்தவங்களா பேர் சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அப்போ நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? பேரே தெரியாமல் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அந்த அக்கா இருக்காங்களே, கருப்பா, குள்ளமா, குட்டையா, அப்படியா ஜெபம் பண்ணுவீங்க? பேர் தெரிஞ்சிருக்கணும்ல. சொல்லுங்கள், ஒருத்தவங்க ஐடியை எப்படி நம்ம விசாரிக்க முடியும்? அப்போ எல்லா பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு இதில் எழுதி வச்சுக்கணும். நீங்கள் பேரெல்லாம் எழுதி வச்சு பாருங்கள். இந்த புதுசாக பாப்பா வந்துச்சு, இந்த பாப்பா பேரை உடனே கேட்டு எழுதி வச்சேன். மைண்டுக்கு ஏற்றினோடனே இப்போ கரெக்டாக தெரியும். சிவசங்கரி, ஈஸ்வரின்னு சொன்னாங்க தகப்பன். அப்படி பேர் அவங்க அப்பா பேர் பூவலிங்கன்னு சொன்னார். நாங்கள் சார் கரெக்டு தானே பேர்? பார்த்தீங்களா, ஒருத்தவங்களோட பேர் தெரிஞ்சால் தான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். நீங்கள் சும்மா ஜெபம் பண்ண முடியக்கூடாது, பேரை தெரிஞ்சு வச்சுக்கணும்.
யாரான்னு சொல்லுவீங்களா? அங்கே இருக்கவங்கள பேரெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவீங்களா? யாருமே சொல்ல தெரியாது. எல்லாம் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம் வாழ்க்கையில். அப்போ பாருங்கள், 7 பண்டிகை சொன்னேன். என்னென்ன பண்டிகை மறக்கவே கூடாது உங்கள் வாழ்க்கையில். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கும் யூத ஜனங்கள் கொண்டாடுற 7 பண்டிகை இருக்குது. முதல் பண்டிகை என்னது? பஸ்கா. ரெண்டாவது பெந்தைகோஸ். மூணாவது கூடாரம். நாலாவது எக்காலம். அஞ்சாவது பாவ நிவாரணம். ஆறாவது எஸ்தர் காலத்தில் நடந்த பண்டிகை என்னது? பூரீம். பூரி கிடையாது, பூரீம். பூரிலாம் சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் போய் முடிஞ்சவொடனே. ஏழாவது என்னது? தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. இந்த 7 பண்டிகையும் ஒவ்வொரு ஜனங்களும் கொண்டாடினாங்க. அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகைக்கு போகும்போது அவர்கள் இந்த 110லேருந்து 109 சாங்கை பாடுவாங்களா. அதில் ஒரு சாங்கு தான் கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார், அவர் எங்களை. ஏன் அந்த பாட்டை பாடுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமத்தை எடுங்களேன். ஏன் அந்த பாட்டை பாடுனாங்க? யாத்ராகமம் எடுங்களேன், 24-25 வாசிங்களேன். 2 அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை என்ன பண்ணாரா? நினைத்தருளினார். இங்க சொல்றாங்க, நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம், நாங்க ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டோம், எங்க ஜீவனே எங்களுக்கு கசப்பா இருந்துச்சு, கூக்கரலிட்டோம், முறையிட்டோம், எங்களால் அடி தாங்க முடியல, ஏண்டா இந்த பொழப்பு, செத்து போயிடலாம் போல எங்கள் வாழ்க்கை இருந்துச்சு, எங்களால் நாங்கள் அப்படி வேதனைப்பட்ட. ஆளோட்டிகள் அடித்து எங்களை வேலை வாங்கினாங்க, சாப்பாடு போடலை, எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் வெயிலில் கிடந்து செத்தோம், இதிலெல்லாம் இருந்து எங்களை மீட்க யாருமே வரமாட்டாங்களா, இதிலிருந்து எங்களை மீட்க யாரும் நினைக்க மாட்டாங்களா என்று நாங்கள் எங்கள் ஜீவனே கசப்பாக இருந்த பார்த்தா அந்த நேரத்தில் தான் கர்த்தர் எங்களை நினைத்தரலாம். அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் அதான் சொன்னேன். பாருங்க, அன்னைக்கு சொல்கிறாங்க, ஜீவனே எங்களுக்கு கசப்பா இருந்தது, கூக்குரலிட்டோம், முறையிட்டோம், செத்து போலாம் போல எங்க வாழ்க்கை இருந்துச்சு, ஆளோட்டிகள் படுத்தின பாடு வேதனையா இருந்துச்சு. ஆனா எங்களை ஒரே ஒருத்தர் நினைச்சு கர்த்தர் இறங்கி அங்கே எங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அதைத்தான் பார்க்குறோம். கர்த்தர் இங்க பாருங்க, யாத்ராமத்தை சொல்றாரு, கர்த்தர் எங்கள் பெருமூச்சை கேட்டு என்ன பண்ணாராம் சொல்லுங்க. நீங்க சில நேரத்துல இந்த வேதனை அப்போ விடுவீங்க பார்த்தீங்களா, ஒரு மூச்சு, அது என்ன மூச்சு, அதை கூட கர்த்தர் என்ன பண்ணுவாராம் இங்கே போட்டிருங்க, பெருமூச்சை கேட்டு என்ன பண்ணாராம். அந்த பெருமூச்சு எதுக்கு விடுறாங்க தெரியுமா? எங்களால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியலை, தாங்க முடியலை, அதான் பெருமூச்சு. கர்த்தர் அதை கூட கேட்பாராம். அதான் போட்டிருக்கு, கர்த்தர் அட்டி தாங்க முடியாமல் வேதனையில் ரேஷன் அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்து அப்படிப்பட்ட வேதனையில் இருந்தப்ப தான் கர்த்தர் இறங்கி அவர்கள் நினைத்தாராம். அவங்க சொன்னாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டோம், எவ்வளவு அனாதையாக்கப்பட்டு எங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் வேதனையில் இருந்தோம், எங்களை யாருமே நினைக்க மாட்டாங்களே நினைக்கிறப்ப கர்த்தர் எங்களை நினைத்தரலாமே. அதான் போட்டிருக்கு பாருங்க, அதாவது கர்ப்பத்தின் பிள்ளைக்கு அதாவது எப்படி போட்டிருக்கு, தாய் தான் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன். தாய் மறப்பாளா பிள்ளைய? சொல்லுங்க, மறப்பாளா மறக்க மாட்டாளா? மறப்பாளா மறக்க மாட்டாங்கன்னு ஒரு வேதத்தில் பார்க்க போறோம். டக்குன்னு எடுங்க, 2 ராஜாக்கள் 6:28 வாசிங்க. ஒரு தாய் எப்படி பிள்ளைய மறந்தாலா மறக்க மாட்டாலாம் பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 6:28. 2 ராஜாக்கள் 6:28. ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். எல்லாரும் எடுத்துக்கங்க. சூப்பர் பகுதி. ராஜா அந்த பெண்ணை பார்த்து, எடுத்துட்டீங்களா? பக்கம் எத்தனை சொல்லுங்க? 474 எடுத்துக்கங்க. ஒரு முக்கியமான ஒரு பகுதி, இங்க நடந்த சம்பவத்தை பாருங்க. ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். இப்ப ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்னமா வேணும் கேட்கிறாரு. அந்த பெண் என்ன சொல்றா பாருங்க. அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம். என்ன செஞ்சாங்களா? இன்று தின்போம். உன் பிள்ளையத்தா, இன்னைக்கு சமைச்சு மட்டன் குழம்பு சாப்பிடுவோம், மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளையை தரேன், குருமா குழம்பு சாப்பிடுவோம்.
பஞ்சங்க, சமாரியாவில் பஞ்சம் ஆயிடுச்சு. தேசத்தில் பஞ்சம், அரிசி கிடைக்கல, கோதுமை கிடைக்கல, எதுவும் கிடைக்காதபடி பஞ்சமாய் எல்லாம் பசி பட்டினியில் கிடக்கிறப்ப 2 பெண்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த 2 பெண்கள் பேசிக்கிறாங்களாம், இப்படியே நம்ம செத்துறதுக்கு எதுக்குப்பா, பேசாமல் நம்ம குழந்தைய என்ன பண்ணிடுவோம், சமைச்சு சாப்பிட்ருவோம். வேதத்தில் தான் எழுதியிருக்கு. கைப்பிள்ளைய 2 பேர் கைப்பிள்ளை வச்சுருக்குறாங்க. அவள் ஒரு குழந்தை, இவ ஒரு குழந்தை. அவள் சொல்கிறா, இன்னைக்கு ஓம் பிள்ளையத்தா, இன்னைக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்ருவோம், நாளைக்கு என் பிள்ளையை தரேன், குருமா குழம்பு வச்சு சாப்பிட்ருவோன்னு சொல்கிறா. பாருங்கள் எந்த அளவுக்கு அப்போ பஞ்சம்னு பார்த்துக்கங்க. பஞ்சம்னாலும் ரொமானியா தேசத்தில் இப்போ ஒரு பஞ்சம் நடந்துச்சுங்க. எப்படி தெரியுமா அந்த பஞ்சம் ஆச்சு? பயங்கரமான பஞ்சங்க. அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு பிரிட்டை போடுவாங்களாம். போடையில் அதை போய் சாப்பிட்றப்ப ஈவிரக்கம்லாம் அடித்து ஒரு சம்பவத்தை அப்படியே போட்டாங்க. எனக்கே பதப்பதன் ஆகி போச்சு. ஒரு தாய் மகளுங்க, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு தாய், பல நாள் பட்டினி. ரொமானியா தேசம் மேலேருந்து ஹெலிகாப்டர் பிரெட்டை போடுறாங்க. இதை போய் அம்மாவும் கையை வச்சுட்டா, பிள்ளையும் கையை வச்சுட்டா. இப்போ அம்மா பார்க்குறா, தன் பிள்ளையும் எடுத்து சாப்பிட்ருவா, இல்லை பிள்ளைக்கு பாதி கொடுக்கணும். பக்கத்தில் ஒரு உடகல் எடுத்து மண்டையிலே போட்டுட்டா. உண்மை நடந்ததுங்க. ரொமானியா தேசத்தில் இப்போ வீடியோவில் கட்டுறாங்க. பஞ்சம். அவள் என்ன பண்ணிட்டா, கல்லை எடுத்து மண்டையில் போட்டுட்டு அப்புறம் அந்த பிரெட் எடுத்து திங்கிறா. பார்த்தீங்களா? இங்கே அப்படித்தான் நடக்குது. 2 கை குழந்தை வச்சுருக்கா. சொல்கிறா, இன்னைக்கு நீ இன்னைக்கு சாப்பிடுவோம், நாளைக்கு. ஆனால் அடுத்து அவள் என்ன பண்ணி தருவா, மறுநாள் அவள் பிள்ளை என்ன பண்ணிட்டாலாம், ஒளிச்சு வச்சுட்டா. அதை தான் ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. வாசிங்க இன்னொரு அந்த சம்பவம் தான் இது. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தா, தின்போம் என்றாள். பார்த்தீங்களா? அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே அவள், நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். பார்த்தீங்களா? பிள்ளையா வயிறான்னு வரும்போது எது தாங்க ஜெயிச்சிச்சு? வயிறு தான் ஜெயிச்சிச்சு. பிள்ளையா உணவான்னு வரும்போது ரொமானிய தேசத்தில் உணவு தான் ஜெயிச்சிச்சு. பாருங்க, அதைத்தான் போட்டிருக்கு, ஸ்திரியாவுன தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். பாருங்களேன், இதை ஒரு தேவ ஆசிரியர் எப்படி சொல்றாருன்னா, மறந்தால் என்கிற வார்த்தை மறக்கிறது இல்லையா. அதாவது எந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை வச்சு உடனே தாயெல்லாம் பிள்ளைய மறந்துடான்னு நம்ம சொல்லக்கூடாது. மறக்கிறதுனா அந்த மறதியை சொல்லலை, உதவி செய்யக்கூடாத ஒரு நிலை வரும் பார்த்தீங்களா, அதுதான் மறதி. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உதாரணத்துக்கு சொல்றேனே, ஆகார் இஸ்மவேலை கொண்டு போய் வனாந்திரத்தில் கொண்டு போறா. அவன் தண்ணியும் பசியிலையும் சாக போறான். அப்ப ஆகார்னால என்ன பண்ண முடியல? உதவி செய்ய முடியாத நிலை ஆகாருக்கு இருந்தது. அப்ப அவன் மறந்தாளா? பிள்ளைய மறந்தாளா? கேட்டுங்க, மறந்தாளா மறக்கலையா? நான் சொல்றது புரியுதா? அவன் அழுகுறா, போய் என் பிள்ளை சாக போற நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுகுறா. அவன் மறந்துட்டாளா பண்ண பிள்ளைய? மறக்கலங்க. அவனால என்ன பண்ண முடியல? உதவி செய்ய முடியல. அதைத்தான் இங்க சொல்றாரு ஆண்டவர். சொல்றாரு, ஸ்திரியாவன தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும், அப்படின்னா என்னன்னா, உதவி செய்ய முடியாத நிலை வரும். மனைவிக்கு கணவன் உதவி செய்ய முடியாது, கணவன் மனைவிக்கு உதவி செய்ய முடியாது, பெற்றோர் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, பிள்ளைகள் அப்படி ஒரு நிலை வரும்போது அப்பதான் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், உதவி செய்யாம இருக்க மாட்டேன். எனக்கு 3 வருஷம் வியாதி, பயங்கர வியாதி, படுத்த படுக்கையாக கிடப்பேன். அப்போ திடீர்னு வயிறு எனக்கு வலிக்கிறப்ப கத்துவேன் பாருங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்லும், அம்மா வலிக்குது வலிக்குது. எங்கள் அம்மா சொல்லும், டே தலை சுமையாடா நான் கொஞ்சம் சுமக்கிறதுக்கு, நான் என்னடா பண்ண முடியும், இதுதான் என்ன இதுதான் என்னது, அதான் மறந்தாலும், அதுதான் அந்த அர்த்தத்தை தான் வெளியே இருக்குது. அப்போ பாருங்க, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். பாருங்க, அதைத்தான் போட்டிருக்கு. மறதி சில நேரத்தில் யாரும் உதவி செய்ய முடியாதுங்க, நம்மளுக்கு அப்படி ஒரு நிலைமை வரும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார், உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை வரும். பாருங்க, இந்த கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன், உனக்கு உதவி செய்வேன். சங்கீதத்தில் ஒரு இடத்துல போட்டிருக்கு, இந்த பூமி எப்படிப்பட்ட பூமினா மறதியின் பூமியா. எப்படிப்பட்ட பூமியா? மறதியின் பூமி. இந்த பூமி அப்படித்தான். காலையில் பாருங்களேன், கணவன் மனைவி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும், கணவன் வேலைக்கு போகணும், மனைவி சமைச்சு வேலைக்கு போகணும். காலையில் அந்த வீடு எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும் வீடு?
தலைகீழா இருக்கு. போர்க்களமாக இருக்கும். காலையில் வீடு எப்படி இருக்கும்? ஒரு 8 மணிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த வீடு எப்படி இருக்கும்? கணவர் கேட்பார், ஒரு சாக்ஸ் தான் இருக்கு, இன்னும் ஒரு சாக்ஸை எங்கே அப்படின்னு. மனைவி கேட்க, இதை வங்கச்சு பிள்ளைங்க இந்த நோட்டை எங்கே வச்சு, இந்த பிள்ளைங்க தேட, அதை தேட, அப்புறம் அவர் சாவியை தேட, சாவியை உலகமே தேடுவார், பைக்குள்ளே தான் வச்சுருப்பார் வண்டி சாவியை. அன்னைக்கு ஒருத்தர் போனார் மார்க்கெட்டுக்கு, போயிட்டு ஜல்லுன்னு வந்தார். அப்போ போக மனைவியோட போனார், வரையில் பார்த்தா எம்டியாக வந்தார். அப்போ பிள்ளை கேட்டுச்சு, மம்மி எங்கிட்ட அடி. ஐயோ மார்க்கெட்டில் அவளை மறந்து வச்சுட்டு அப்படின்னு துடுத்துன்னு வண்டி எடுத்துட்டு ஓடுறாரு. மனைவி என்ன பண்ணிட்டாரு? செல்ல மட்டும் யாரும் மறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. செல்ல மட்டும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? ஒருத்தர் இப்படி சொன்னார், மனைவி இல்லாம கூட இருந்துருவாங்க, ஆனா எது இல்லாம இருக்க மாட்டாங்களா? செல் இல்லாம இருக்கும். கனவு புருஷன் இல்லாம கூட சில பேர் இருந்துருவாங்களா, ஆனா எது இல்லாம இருக்க மாட்டாங்களா? செல் இல்லாம. அப்படி இருக்கு. அவர் பாருங்க, அந்த மனைவி எதோ போயிருக்கு, இவர் எதோ போன் பேசியிருக்காரு, இருங்க கூட நெல்லுங்கன்னு இருக்காரு. என்ன அர்த்தத்தில் வண்டி எடுத்துட்டு வந்தான்னு தெரியல. பிள்ளையை கேட்டிருக்கு, மம்மி எங்கன்னு கேட்டிருக்கு. திடுன்னு ஓடுறாரு, விழுந்தடிச்சு பாதகத்தி கொண்டு விடுவாளே, மறந்துட்டேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி போய் ஏதோ சமாளிச்சிருக்காரு. இந்த அங்கே போய் நம்ம எங்கே போனேன் உண்மையை சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் பிள்ளைங்க வந்து சொல்லிருச்சு. அப்போ அது கேட்டிருக்கு, ஏங்க என்னை மறந்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டுச்சு. மறதியின் பூமி. என்னது? மறதியின் பூமி. ஒத்த கடையில் நான் 2 வீலர் ஒரு டிஸ்கவர் வச்சுருந்தப்பா போய் விட்டுட்டு ஒரு கடையில் ஒன்று வாங்கிட்டு மறுபடியும் அந்த வண்டி மேலே ஏறி சாவியை அப்படியே திணிச்சு திருக மாட்டேங்குது. ஏன்டா அந்த திருக மாட்டேங்குது இந்த வண்டின்னு பார்த்தா, கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்குறேன் அந்த வண்டி வேறவங்க வண்டி. ஏன் வண்டி அங்கிட்டு நிற்கிது. நல்ல வேலை அந்த வண்டியை நான் போட்டுருக்கேன், வண்டிக்காரையும் பார்க்கல, இல்லாட்டி சட்டை புட்டிச்சிருப்பேன்டா என் வண்டியை நான் திருடுறேன்னு. அது எது? என்ன பூமி? மறதி போய். நான் சொன்னேன் இல்லை, யோசேப்பு பானை பத்திரக்காஞ்சே போய் கண்டிப்பாக நீ என்னன்னு சொன்னா அவன் என்ன பண்ணிட்டானா? மறந்துட்டானா. இந்த பூமி என்ன பூமி? மறதியின் பூமி. அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட இந்த பூமியில் நம்மளை எப்பொழுதும் நினைக்கிறதே. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, என்னால் நீ எப்படிப்படுவதில்லை? மறக்கப்படுவதில்லை. உன்னை மறக்க கூடாது என்பதற்காக எங்க வரைஞ்சி வச்சிருக்கேன்? உள்ளங்கையில் வரைஞ்சி. அப்பப்போ எடுத்து பார்ப்பாரு. என் மக, என் மக திவ்யஸ்ரீ, என் மக திவ்யா, என் மகன் அப்படின்னு பார்த்துக்க உள்ளங்கையில் அப்படியே வச்சிருப்பாரா. ஏங்க முதுகுக்கு பின்னாடி அவர் வரையலை? ஏன் உள்ளங்கையில் வரைஞ்சாரா? முதுகை நம்ம பார்க்க முடியாது, உள்ளங்கையை நம்ம தினமும் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதனால தான் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். அப்போ பாருங்க, அப்போ கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? மறக்க மாட்டார். சில நேரத்தில் இந்த 2 வீலர் சாவியை வச்சுக்கிட்டு நான் தேடுவேன் சட்டையிலே இருக்கும், மேப்பையிலே இருக்கும். அவ்வளவு தேடிக்கிட்டு இருப்போம் பாருங்க. இப்போ பாருங்க, கர்த்தர் யாரையெல்லாம் நினைக்கிறார். ஒரு 3 குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் யாரை நினைக்கிறார்? 3 குறிப்பை இன்னைக்கு பார்க்க முடியாது, ஒன்றே ஒன்று பார்த்துட்டு மட்டும் முடிக்க போகிறோம். கர்த்தர் யாரையெல்லாம் நினைக்கிறார். முதலாவது அதுக்கு உதாரணமாக ஒரு வசனத்தை எடுங்க. ஆதியாகமம் 8:1 எடுங்க. ஆதியாகமம் 8:1. வாசிங்க. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல். போதும் 8:1 மட்டும் தானே? வாசிங்க நீங்க வாசிங்க, மைக்ல வாசிங்க. நோவாவின் குமாரனாகிய சோம், காம், யாபோத். ஐயோ 8:1 வாசிப்பா. தேவன் நோவாவையும் பாருங்க, தேவன் யாரை நினைத்தரலான்னு சொன்னா நோவாவை. இந்த நோவா யாருக்கு அடையாளம் கேட்டீங்கன்னா, பாடுகளுக்கு மத்தியில், வேதனைப்படுறவர்களுக்கு மத்தியில், பரீட்சைக்குள்ளே போகிறவர்களுக்கு மத்தியில் அந்த நோவா அடையாளமா. முதலாவது யாரை நினைச்சாரு? என்னைய பாருங்க எல்லாரும். நோவா யாருக்கு அடையாளம்? பாடுகள் மத்தியில், வேதனைக்கு மத்தியில், பரீட்சைக்குள்ளாக போறதுக்கு மத்தியில் இந்த நோவா அடையாளமா இருக்கிறாராம். கர்த்தர் யாரை நினைக்கிறாருன்னா அவர்களை தான் நினைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது சொல்லிருக்கு, கர்த்தருக்கு யாரை நினைச்சார்னா நோவாவை நினைச்சார். நோவாவுடைய ஜீவி எப்படிப்பட்ட தெரியுமா? நோவா வாழ்ந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்து பாருங்களேன். பூமி சீர்கேடாக இருந்துச்சான், மாம்சமான யாரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டாங்களாம்,
அவருடைய இதயத்தின் நினைவுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா பொல்லாதவைகளாக இருந்துச்சான். அந்த உலகமே சீர்கேடாக இருந்துச்சு. ஆனால் நோவா எப்படிப்பட்டவனா, அவன் ஜீவி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 8:1 வாசிங்க சிஸ்டர். 8:1 வாசிங்க. தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தறினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீசி. 6:9 வாசிங்க. நோவாவுடைய ஜீவியத்தை வாசிங்க. 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 3 காரியங்கள் சொல்லியிருக்கு. நோவா எப்படிப்பட்டவனா இருந்தானா? நீதிமான், அடுத்து உத்தமனாய் இருந்தான், உத்தமன், 3வது தேவனோடு சஞ்சரிக்கவனா இருந்தான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உலகத்துல தெரியுமா? சீர்கேடான பூமி. நோவா வாழ்ந்த நாட்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. ஆனா நோவா மட்டும் எப்படி இருந்தானா? உத்தமனும் நீதிமானா இருந்தானா. இங்க இருங்களேன், எல்லா பேரும் ஒரு நல்லா வாழ்ந்து நம்ம நல்லா வாழ்ந்தா எல்லாரும் கெட்டு போயிருக்கல, ஒருத்தன் மட்டும் நீதிமானா வாழ்றான், உத்தமனா வாழ்றான். அவன் எப்படி வாழ்றான் கேட்டீங்கன்னா தேவனோடு எப்படிப்பட்டவனா தானா? தேவனோடு சஞ்சரிக்கவனா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியங்கள் நான் பேச விரும்புகிறேன். முதலாவது என்னது சொல்லுங்க? முதலாவது என்னவா இருந்தானா? நீதிமானும். முதலாவது நோவா பத்தி என்ன போட்டிருக்கு? நீதிமான். எப்படிப்பட்ட பூமியில? நீங்க ஆதியாகமம் 6 பாருங்களேன். மாம்சமான யாவரும் வழியை கெடுத்துக்கிட்டா பூமி சீர்கேடா இருந்தது. அந்த பூமியை கர்த்தர் மனுஷனை உண்டாக்காக மனஸ்தாபப்பட்டாரா, அவருடைய நினைவு எல்லாம் பொல்லாதவைகளை கண்டாரா. இப்படிப்பட்ட உலகத்துல நோவா எப்படிப்பட்டவனா இருந்தானா? நீதிமானா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதன் எங்க இருந்தாலும் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் நீதிமானா வாழணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமானா என்னங்க? பிறந்திருந்து நம்ம நீதிமானா இல்ல. பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நீதி அறியாத நம்மளை என்ன ஆக்கிட்டாரா? நீதிமானா ஆக்கிட்டார். நீதிமான ஆக்கப்பட்டனால நம்ம என்ன வாழணும்? நீதிமானா வாழணும். சமீபத்தில் ஒரு கல்யாணம், எத்தனை பேர் பார்த்தீங்க? நெப்போலியன் மகனுக்கு எத்தனை பேர் பார்த்துறீங்க? அந்த பையனுக்கு இடுப்புல இருந்து நரம்பு செயல்படாது. நல்ல விஷயம் பண்ணு, ஆனால் பண்ணுறே இல்லை. அதுக்கு ஏன் இவ்வளவு ஆடம்பரம்? அதை போய் ஜப்பானில் முடித்து அதை எல்லா டெடிகேஷனில் டெலீட் பண்ணி அதை இவ்வளவு பண்ணுறே இல்லை. அதில் அவர் அழுதுக்கிறார். நெப்போலியன் பெரிய இந்த ஒரு மாதிரி அழுதுக்கிறார். நான் கேட்குறேன், நீ எத்தனை ஊனமற்ற பிள்ளைகளுக்கு நீ செஞ்சுருக்க? உங்ககிட்ட கோடிக்கணக்கில் நீ பணம் வச்சிருக்கல, எத்தனை பேத்துக்கு நீ உதவி பண்ண? உன் பிள்ளைக்கு நீ செய்கிறத பெரிய நம்ம டிவியில் போட்டு அப்படின்ற இப்படின்ற, பார்த்தீங்களா? இதுதாங்க. இவன் நீதிமானே கிடையாது. என்ன ஒரு பெருமை! உன் மகனுக்கு நீ முடிக்கிறத நல்ல நீ முடி, அதை பற்றி யாரும் நாங்கள் தப்பு சொல்லலை. அதுக்கு இத்தனை கோடி செலவா? எத்தனை கோடின்றீங்க? எத்தனை கோடி செலவுன்றீங்க அந்த திருமணத்துக்கு? ஜப்பானில் போய், அமெரிக்காவில் அந்த திருமணத்தை தடை பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இங்கே அப்படி திருமணம் பண்ண முடியாது. ஜப்பானில் போய் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு போ, அதுக்கு இவ்வளோ விளம்பரம், அதுக்கு இங்கேருந்து சில வேத்தை கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆட வச்சு எவ்வளவு கோடி செலவு பண்ணியிருக்க. கமாண்டில் கேட்டிருக்காங்க. இப்படி நெப்போலியன் இதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு எத்தனை பேத்துக்கு உதவி பண்ணியிருக்க? ஒரு ஆளுக்கு சொல்ல முடியுமாங்க? சொல்லுங்கள். நெப்போலியன் இந்த மாதிரி சில பேத்துக்கு உதவி பண்ணுங்க சொல்ல முடியுமா? ஓம் குடும்பம், ஓம் பிள்ளை, இதுக்கு நீ எதுக்கு பெரிய பெரிய உனக்கு என்ன பப்ளிசிட்டி வேணும் கிடக்கு? பாருங்க, தான் மகனை அவமானப்படுத்தின யாரு தெரியுமா? சொல்லுங்க. தான் மகனை அவமானப்படுத்தின யாரு? புரியல உங்களுக்கு நான் சொல்றது? எல்லாரும் கேலி கிண்டல் பண்றாங்க யூடியூப்ல போட்டு அந்த பையனை. அதை பண்ணுனது யாரு? நெப்போலியன் தான் காரணம். வேற யாரும் காரணம்? நீ ஏன் அவளை பப்ளிசிட்டி பண்ணணும்? அதைத்தான் நிறைய பேர் கேட்குறாங்க. பாருங்க, அதுக்கு அவர் அழுகிறார் நெப்போலியன். என் பிள்ளைக்கு இப்படி திருமணம் நிறைய பேத்துக்கு பிடிக்கல. அப்போ இன்னொருத்தங்க கேட்குறாங்க, ஓ 2வது பையனுக்கு அதே மாதிரி ஊனமற்ற பிள்ளை நீ திருமணம் பண்ணி கொடு, அது அப்போ நீ பண்ணி கொடுப்பியா? பாருங்க, அப்போ நரம்பு செயல்ந்து போய், அதாவது நான் முடிக்கிற தப்பு சொல்லலைங்க. இத்தனை கோடி வச்சிருக்கேல, அந்த கோடி வச்சு நீ ஏழைகளுக்கு என்ன பண்ணுன? உங்களுக்கு எத்தனை வித நான் சொல்கிறது புரியுது? உனக்காகத்தானே வாழ்கிற, உன் குடும்பத்துக்கு தானே வாழ்கிற, மற்றவங்களுக்கு நீ என்ன பண்ண?
அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமானா யாருங்க? தன்னையும் பார்த்துக்கணும், பிறரையும் பார்த்து பிறரையும் என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். ஆண்டவர் சொன்னால, உனக்கு இருக்கிறதுல கொஞ்சமாவது நீ என்ன பண்ணு? ஏழைகளுக்கு கொடு, இறங்கு, ஏழைகளுக்கு கொடு. இல்லை இந்த ரோட்டில் வரையில பார்ப்பாங்க, நான் என் மனைவி இருக்கல ஐயான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நல்லா தானே இருக்கார் இவருக்குன்னு. உடனே ஒரு மனசு வரும், அவன் சும்மா கேட்குறானோ, அவன் விரும்பி கேட்குறான்னு தெரில. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கையில் கிடைக்கிற ஒரு 5 ரூபா 10 ரூபா போடும். அன்னைக்கு டீ கடையில் இந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த விக்ரம் ஹிசாப்பில் ஒருத்தன் பாவங்க, அவனை பார்த்தாலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போய் நிற்கிறேன், ஐயா ஏதாவது கண்டுக்கிறே மாட்டிக்கிறாங்க. அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, பிள்ளைக்கு என்னென்னத்தையே வாங்கி கொடுக்குறாங்க, இவன் கேட்டுக்கிட்டே இருக்கா, ஐயா ஒரு பொங்கல் வாங்கி கொடுங்க, ஒரு தக்காளி எப்போ அவங்களுக்கு மனசு வருது அப்படி சாப்பிட? அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவன் நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பசியில் நின்றுக்கிட்டு அவன் அலங்கோலமாக நின்றுக்கிட்டு இருக்கான். இவங்க 3 பேரும் நல்லா காரில் வந்து இறங்கியிருக்கிறாங்க, 3 பேர் சாப்பிட்றாங்க. பிள்ளைக்கு வேண்டதெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த பிள்ளை பாதி பாதி சாப்பிட்டு மிச்சம் வைக்கிது. அவன் பசியில் நின்று அழுதுகிட்டு இருக்கான். 3 பேர் மனசாட்சியெல்லாம், எப்படா நீலாம் வாழ போகிறீங்க? அல்லேலூயா. நீ என்ன கோயிலுக்கு போய் நீ என்ன தான தர்மம் பண்ணாலும் அவனுடைய சாபம் அவனை விடுமா? சொல்லுங்க. விடாது. கண்ணுக்கு முன்னாடி உன் சகோதரனுக்கு நீ உதவி செய்யலாட்டி, கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு நீ என்ன செஞ்சாலும் என்ன பண்ண? அதை தாங்க வேதம் சொல்லுது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சகோதரன் பசி பட்டினியில் கிடைக்கான், அவனுக்கு எந்த உதவியும் நான் பண்ண மாட்டேன். கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு போய் நான் உண்டியில் இங்கேருந்து போட்டு வராங்க, இங்கேருந்து போட்டு வராங்க. எங்கே போய்? திருப்பதியில் கொட்டுக்கட்டாக போட்டு வராங்க. ஆனால் அவன் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு இருப்பான், வாடகை கொடுக்க முடியாது, கஷ்டப்பட்டு இருப்பான். அதை தாங்க நம்ம ஆண்டவர் வெறுக்கிறாரு. நீ கடவுள்னு யாரப்பா நினைக்கிற? ஆண்டவர் அண்ணா சொன்னார், ஏழைகள் சிரிப்பிலே இறைவனை காண்கிறேன். அண்ணா கரெக்டாக சொல்லிட்டார். இக்கட்டில் உதவி செய்யவே சொல்லுங்க, சகோதரன் பிறந்திருக்கிறான். அப்ப பாருங்க, நீதிமான்னா அதாங்க நீதிமான். நோவா அந்த காலத்துக்குள்ள எப்படி இருந்தானா? நீதிமானா இருந்தான். 2வது உத்தமனா இருந்தான். உத்தமனா யாரு? ஆபிரகாம்கிட்ட சொன்னார் ஆண்டவர், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எங்களுக்கு தெரியாது பாஸ்ன்றீங்களா? எனக்கு முன்பாக நடந்து நீ எப்படி இருக்கணும்? உத்தமனா இரு. அப்படி இருந்தேன்னா நான் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. உத்தமமா நடக்கணும். ஹோட்டலுக்கு போறீங்களே, நல்ல முருகலா தோசை போடுங்க, நல்ல ஆம்லேட் மேல நல்ல வெங்காயம் போடுங்க, நல்ல பெப்பர் போடுங்க, இதெல்லாம் கேட்க தண்ணுதுல. அப்ப கடவுள்கிட்ட கேட்கணும், ஒவ்வொரு நாளும் நான் பேசுறது பிடிக்குதா, நான் வாழ்றது பிடிக்குதா, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட கேட்டு பாருங்க. வாய் இருக்கிறதுக்காண்டி இஷ்டத்து போல பேசுறது, கால் இருக்கிறது போல இஷ்டம் போல வாழ்றது நம்முடைய வாழ்க்கை. வேதம் சொல்லுது, கேட்கிற காதும் பார்க்கிற கண்ணும் யார் உண்டாக்குனதா? கர்த்தர் உண்டாக்குனது. கடல் அல்லைய சொல்லியிருக்காருங்க யோபுல, இம்மட்டு வா மிஞ்சி வராத. அதுக்கு என்ன வச்சிருக்காராம்? அளவு. யோபுல சொல்லியிருக்காரு, தாப்பா போட்டிருக்காராம். அதுக்கு என்ன போட்டிருக்காராம்? அளவு. அதாவது கடல் எல்லையை சொல்றாரு, அலைய சொல்றாரா, இம்மட்டும் வா, என்ன பண்ணிடாத, மிஞ்சி வராத. உனக்குன்னு ஒரு எல்லை வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த எல்லைக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணிடு, மீறி வந்தா என்ன ஆயிரும்? முடியல என்னால. மீறி வந்தா என்னங்க ஆகும்? சுனாமி ஆயிருங்க. மனிதனுடைய வாழ்க்கை அப்படித்தான். இம்மட்டு இரு, என்ன பண்ணிடாத, மிஞ்சி போயிடாத. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதுக்குள்ளே இருக்கணும். மிஞ்சி போனேன்னா அழிவுதான். நோவா எப்படிப்பட்டவனா இருந்தானா? நீதிமான், உத்தமன். அடுத்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நம்ம எதை செய்தாலும் அதுல ஒரு பக்தி இருக்கணும். அல்லேலூயா. நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு திறமை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா என்கிட்ட என்ன மட்டும் இல்லை? பக்தி இல்லை. அது வேஸ்ட். உன்னோட மூளை அறிவு, உன்னுடைய சுயம், உன்னுடைய எதுவுமே கொஞ்ச நாளைக்கு தான் உனக்கு வேலை செய்யும். லாஸ்ட் வரைக்கும் உன்னை என்ன பண்ணாது, கொண்டு போகாது. எதை செஞ்சாலும் பக்தி இருக்கணும். டைட்டானிக் கப்பலை கண்டுபிடிச்சி அந்த கேப்டன் சொன்னானா, எப்பேற்பட்ட புயல் அடித்தாலும் இந்த கப்பலை என்ன பண்ணாது, தைக்க முடியாது. என்னாச்சுங்க புறப்பட்டு எத்தனை நாளில் உடஞ்சிச்சு டைட்டானிக் கப்பல்? உங்களுக்கு என்ன தெரியாது பாஸ்டீங்களா?
போய் சில நாட்கள்ல கப்பல் உடஞ்சி எல்லாம் செத்தாங்க. அதுதான் மூளை அறிவு. அதுதான் தன்னுடைய திறமையை நம்புறது. எதை செஞ்சாலும் அதில் என்ன இருக்கணும் சொல்லுங்க, பக்தி இருக்கணும், ஆண்டவர் இருக்கணும். காலைல எந்திரிக்கிறப்ப ஆண்டவரே இன்னைக்கு ஜீவனை கொடுத்து நைட்டெல்லாம் பாதுகாத்தேன்னு எந்திரிக்கணும். படுக்கையில் ஆண்டவரே பகல் பூரா என்னை பாதுகாத்தேன்னு படுக்கணும். தன்னுடைய சுயத்தை நம்பக்கூடாது. தன்னுடைய பலம், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்லா இது பண்ணியிருக்கிறேன், எனக்கு எல்லா திறமைகள் இருக்குன்னு சொல்கிற இப்படி. அதனால தான் சொல்கிறார் தாவீது, சில ரதங்களையும் சில குதிரையை நம்பினவர்கள் எல்லாம் விழுந்து போனார்கள். விழுந்து போயிட்டாங்க, அவங்கெல்லாம் எல்லாம் விழுந்து போயிட்டான். அலெக்சாண்டர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், செத்து போயிட்டான். 35 வயசுல இறந்து போயிட்டான். சுய பலத்தை நம்புனாங்க, படிப்பை நம்புறது, அறிவை நம்புறது. தேவனோடு நோவா எப்படிப்பட்டவனா இருந்தானா, சஞ்சரிக்கனா இருந்தான். அன்னைக்கு எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்துச்சு தெரியுமா நோவா காலத்துல? அது ஒரு சரித்திரத்தில் எழுதுறாங்க. பாவம்னாலும் அப்படிப்பட்ட பாவம், ஐயோ சொல்ல முடியாத பாவங்கள் அந்த நாட்களில் வந்துச்சா. அதை தேவன் பார்த்துட்டு வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 6 பார்த்தா கர்த்தர் மனுஷனை உண்டாக்குறதுக்காக என்ன பட்டாரா, மனஸ்தாபப்பட்டாராம். ஏங்க நம்ம செய்கிறது பூரா அந்த பூமியில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நம்மளை கேட்க யாருமே இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கிறான் பார்த்தீங்களா? யூ ஆர் ராங். ஆனால் உன்னை யார் பார்த்துக்கிட்டே இருக்கா சொல்லுங்க? கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கா. மனஸ்தாபப்படக்கூடாதுங்க. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றது ஆசீர்வாதமே கிடையாது. கர்த்தரை நோகடிச்சுட்டு நம்ம ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, வாழக்கூடாது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த பூமியை என்ன பண்ணாராம், அழிக்கணும் திட்டம் போட்டாராம். அவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, நோவாட சொல்றாரு, அவன் நினைவெல்லாம் எப்படி இருக்குதா, பொல்லாதவைகளா இருக்கிறான். அவன் காலையில் எந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் அவன் நினைக்கிறது பூரா பொல்லாதவைகளா. எவன் குடும்பத்தை கெடுக்கலாம், எவனை இதாக்கலாம், எவன் உயர்னா தடுக்கலாம், இப்படியே பொல்லாதவைகளா இருக்கிறதா. இன்னொரு இடத்துல சொல்லுது, என்னுடைய ஆவி அவனோட என்ன பண்ணாது, போராடாதுன்றாரு. அதாவது கர்த்தர் ஒரு தடவை 2 தடவை சொல்லுவாராம், சொல்லிட்டு விட்டுருவாராம், போடா உன்கிட்ட நான் போராடவே மாட்டேன்னு. போராடுவதில்னு அந்த பூமியை அழிக்க திட்டமிட்டாருங்க. பெரிய ஸ்டோரி, இந்த கப்பல் கதையெல்லாம் நான் சொல்ல போறேன் அடுத்த வாரத்தில். அழிக்க திட்டமிட்டு இப்போ நோவாட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசிங்களே. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. அது ரைட் தான், அந்த வசனத்தை சொல்றேன் இருங்க. ஓடி போச்சு காத்துக்கு. 6 வாசித்தீங்களா? 6:14 வாசிங்க. ஆதியாகமம் 6:14. நீர் கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. என்ன மரத்தினால பேழையை உண்டாக்கு? கொப்பேர். கொப்பேர் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான மரம் கேட்டீங்கன்னா, ஆலமரத்தை காட்டிலும் கஷ்டமான மரம் என்ன மரம்? கொப்பேர் மரம். அதுல நீ என்ன பண்ணு, ஒரு பேழை உண்டாக்கு. பாருங்க, நோவா கேட்டிருப்பால, ஆண்டவரே இருக்கிறதுலே ஒரு கஷ்டமான மரத்தை போய் சேர்த்து வரீங்க, எத்தனை மரங்கள் இருக்கு நானே. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த மரத்துல தான் செய்யணும். சில நேரம் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிக்கிறவன் என்ன பண்ணணும்? பிரவேசிக்கணும். இடுக்கமான வாசல். கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாரும் மாதிரி வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படித்தான். எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுன்னா, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, ஆனால் என் கோயிலுக்கு எனக்கு நேர்த்தி கடனை பண்ணிடு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்லுது, நீ இப்படித்தான் வாழணும். இப்படி வாழ்ந்தா தான் நீ என்னை கும்பிடுன்னு ஆண்டவர் சொல்றார். இப்படி போல ஒரு கடவுளை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? உலகத்தில் மற்ற மார்க்கம்லாம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி வாழ்ந்துக்கோ, இங்கே எல்லாம் பண்ணிக்கோ. ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, இப்படி வாழ்ந்துட்டு நீ சபைக்கு வா. இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். அப்போ பேழை உண்டு பண்ணு. அதோடைய அகலம் பாருங்க, அதோடைய பேழை நீளம் எத்தனை முழமா? 300 முழம். அகலம் 50 முழம். உயரம் 30 முழம். 300 முழம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யார்ட்டா போய் பூ கேட்டிங்கன்னா, அக்கா பூ தந்தீங்கன்னா அடி கணக்கு கலப்பாங்களா, முளம் கணக்கு கலப்பாங்களா? எத்தனை முளம் கேட்பாங்க? ஒரு 2 முளம். அப்போ என்ன செய்வாங்க? இங்கே வச்சுக்கிறோம், அங்கே வச்சு
3 முழம் 2 முழத்தை கொடுப்பாங்க. சொல்கிறேன், இது இருந்து எத்தனை முழம், ஒரு எத்தனை முழம். அடி வரும்? இதுலேருந்து எத்தனை அடி வரும்? ஒரு முழம் எத்தனை அடி வரும்? நாங்கள் புத்தி உள்ள ஒரு கணக்கு பார்க்கட 1.5 அடி வரும். 1.5 அடி கரெக்டாக சொல்லிட்டார். 1.5 அடி வருமா? தாவீதுக்கு விரோதமாக கோலியாத்து வந்தபோது அவனுடைய முழம் சொல்லுது 6 முழம் 1 ஜான் சொல்லுது. அப்படின்னா 9 அடி இருந்தானா? கரெக்டு தானே பிரதா? 9 அடி இருந்தானா? 6 1 முழத்துக்கு எத்தனை அடி சொன்னேன்? 1.5 அடி. அப்போ 9 அடி இருந்தான். இங்கே எத்தனை போட்டிருக்கு? 300 முழம் பேழையின் நீளம். அப்போ எத்தனை அடி சொல்லுவீங்க? 50 அடி வருமா? டக்குன்னு செல்போன் எடுத்து ஒரு கணக்கு போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். 300 டு 1.5 அடின்னு போட்டிங்கன்னா வந்துடும். 450 அடி வரும். 450 அடி நீளம். நீங்கள் ஏதோ ஒரு பேழை செஞ்சால் நினைக்கக்கூடாது. இந்த பேழையோட நீளத்தை பாருங்கள், அகலத்தை பாருங்கள், உயரத்தை பாருங்கள். அந்த பேழைக்குள்ளே செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 120 வருஷம் அந்த பேழையை செய்கிறார். 120 வருஷம் பேழையை செஞ்சுக்கிட்டு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். 120 வருஷம் சொல்கிறாருங்க. ஒருத்தன் கூட என்ன பண்ணலை? கேட்கல, ரட்சிக்கப்படலை. ஒருத்தன் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு எந்த ஸ்தாபனத்தில் நோவாவை வச்சுக்கவே மாட்டாங்க, நோவா பாஸ்டரை வச்சுக்கவே மாட்டாங்க. 120 வருஷம் சர்ச்சை கொடுத்து ஒரு ஆள் கூட இல்லைன்னு பற்றி விட்டுருவாங்க சர்ச்சில். 120 வருஷம் அவங்க பொண்டாட்டி பாருங்க, புளி சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புது. போயா சொல்லியான்னுது. ஒருத்தன் கூட ஏற்றுக்கொள்ளலை. ஏன் கேட்டிங்கன்னா அவங்க ஆண்டவரை ஆண்டவரை நினைக்கிற ஆளே கிடையாது. நோவா கத்தி சொல்கிறா, உலகம் அழிய போகுதுரா, ஜலம் வரப்போகுதுரா, மழை பெய்ய போகுதுரா, நீங்கள் பண்ணுற பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, ரகசிய வருகை என்ன பண்ண போகுது? சீக்கிரத்தில் வரப்போகுது. ஆண்டவர் வரப்போகிறாரு, மத்திய ஆகாயத்தில் சந்திக்க போகிறாரு. மனம் திரும்புங்க சொன்னால் அவவே என்ன பண்ணுறான்? பார்க்கு போக, பீச்சுக்கு போக, அங்கே போக, என்டர்டெயின்மெண்ட்டு. இங்கே ஒன்று இருக்குது, என்னது? ஒரு இது இருக்கு, பேலஸ். அது என்னது? நீங்கள் ஒரு நாள் போயிட்டு வந்தீங்களா பிரதர்? என்னது? இந்த டக்குன்னு வரமாட்டேன். எது? அந்த தேட்டர்லாம் உள்ள இருக்குல்ல பிரதர், காம்ப்ளெக்ஸ்குள்ள. வெற்றி தேட்டர்ல நான் அங்கே சொல்கிறேன். ரிசர்வ் கிட்ட விஷால் டிமால். என்ன மகால்? விஷால் டி மகாலுக்கு போக, அந்த மகாலுக்கு போக, அதுக்கு போக. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வீட்டில் இருப்பாங்க? எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க? எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. சர்ச்சுக்கு ஒருத்தன் கூட ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஏன் வரணும்? அவங்க என்ன வரலைன்னா, இந்த உலகம் அவங்கள சர்ச்சுக்குள்ளே வர விடாது. ஏன் தெரியுமா? நோவா காலத்தில் சுவிசேஷம் ஒருத்தன் கூட இயேசு ஏற்றுக்கலை. சமீபத்தில் ரஷ்ய அதிபர் ஒன்று சொன்னாருங்க. ரஷ்ய அதிபர் ஒன்று சொல்லியிருக்கிறார், இந்த உலகம் ஒரு புதிய பரிமாற்றத்துக்குள்ளே போக போகலாம். ரஷ்ய அதிபர் அவர் கடவுள் இல்லாதவங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் சொல்லியிருக்காரு, இந்த உலகம் ஒரு புதிய பரிமாற்றத்துக்குள்ளே போக போதான். இந்த உலகம் போகிற போக்கில் ஒருவனுடைய கையில் இந்த உலகத்தின் ஆட்சி பூரா ஒப்படைக்க போதான். சொன்ன அவருக்கு யாரும் தெரியாது, ஆனால் உங்களுக்கு எனக்கு யாரும் தெரியாது. யாரு? அந்தி கிறிஸ்து வரப்போறான். அந்தி கிறிஸ்துக்கு இந்த உலகம் எல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கு. அந்தி கிறிஸ்து வரப்போறான்னா அடுத்து யார் வரப்போறான்னு அர்த்தம்? இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு உலகம் எல்லாம் தயாராகிருச்சு. ஒரு கீழே கையினுக்கு கீழே அவனுக்கு ஒப்பு கொடுக்குறது இந்த உலகம் எல்லாம் இன்னைக்கு தயாராகி நின்றுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, சடங்கள் அறியாம வேலை தான் முக்கியம், எங்களுக்கு அதுதான் முக்கியம், இடத்த வாங்கணும், வீடை கட்டணும், அதை கட்டணும். இல்லை எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமா? அவனுடைய ஆட்சி எல்லாம் பாருங்க அவன் கண்ட்ரோலில் போக போகுது. பவுட்ரு டப்பாக்கு பின்னாடி எழுதியிருப்பாங்க, ஒரு கோடாக போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சோப்பு பவுட்ரு எந்த பொருள் வாங்கினாலும் அப்படியே கட்டமாக போட்டு கோடாக போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன கோடு அது? அது என்னங்க கோடு? பார் கோடுனா அது என்ன கோடு? 666 அதில் இருக்கும். அதுதான் யாரோடைய நம்பரு? அந்தி கிறிஸ்துவோடைய நம்பர். இன்னைக்கே ஆதார் எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்க. ஆதார், டிரைவிங் லைசன்ஸு, மற்ற ரேஷன் கார்டு எல்லாம் ஒழித்து ஒரே ஒன்றை கொண்டு வருவாங்க. ஜிப்புன்னு கொண்டு வர போகிறாங்க அரசாங்கம். அதுக்கு கீழே அந்தி கிறிஸ்து போக போகிறான். நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம், மத்திய ஆகாயத்தில் இயேசு வரப்போகிறாரு, எல்லாம் தயாராங்க.
ஒருத்தன் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறானே. நோவா எப்படி கதறி இருப்பான். 120 வருஷம் சொல்லி பார்த்தான், யாரும் ஒன்றும் கேட்கல. இப்போ கப்பல் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன வரப்போகுது? மழை வரப்போகுது. எல்லாத்துல ஒவ்வொரு மிருகத்தை ஒவ்வொரு ஜோடி எடுத்து கப்பலுக்குள்ளே சேருன்ட்டார். ஏன்னா அந்த உலகத்தை அழிக்க போகிறேன், அடுத்து நீ கப்பலேருந்து இறங்க போகுது, அதுலேருந்து ஒரு உற்பத்தி ஆகுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு ஜோடி எடுக்க சொல்கிறாரு. நான் யோசித்து பார்த்தேன், சிங்கத்தை போய் எப்படி நோவா பிடிச்சிருப்பாரு, யானை எப்படி பிடிச்சிருப்பார், புலி எப்படி பிடிச்சிருப்பாரு? யாராவது சொல்லுங்களேன், அதுக்கு பதில் டக்குன்னு சொல்லுங்களேன். முயலை போய் எப்படி பிடிச்சிடலாம், கோழியை பிடிச்சிடலாம், சிங்கத்தை போய் எப்படி பிடிச்சிருப்பாரு சொல்லுங்க. எப்படி கப்பலுக்குள்ளே எல்லாத்தையும் போய் பிடிச்சி வந்து சேர்த்தாரா? கிடையாது. எல்லாமே அதுவா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிருச்சு? சிங்கம், புலி, யானை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கப்பலை தேடி வந்துருச்சு. ஆனால் ஒரே ஒருத்தர் தான் கீழ்ப்படிய மாட்டான். அவன் மனுஷ பையன். அதனால தான் கர்த்தர் சொன்னார், என்னுடைய ஆவி அவன்கிட்ட போராடன்ட்டார். எல்லாம் வந்தவனே, அருமையான ஒரு வசனம், எனக்கு பிடிச்ச வசனம். எல்லாம் போனவனே. இப்போ பாருங்க, ஆண்டவர் செஞ்ச காரியம் 7:16 வாசிங்களேன். முக்கியமான வசனம். ஆதியாகமம் 7:16 வாசிங்களேன். ஆதியாகமம் 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்சமான ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். என்ன செஞ்சாரா? உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கதவை யார் அடைச்சாரா? கர்த்தர் அடைச்சிட்டாருங்க. பூட்டி சாவி அவர் வச்சுக்கிட்டாரு. ஏன் அப்படி செஞ்சாருங்க? கேள்வி வரும்ல, ஏன் அப்படி செய்யறாருன்னா, நோவா ஒரு இரக்கம் உள்ளவன். அந்த நேரம் மழை பெஞ்சு தண்ணியில் இருக்கிறவன் எங்களை காப்பாதுன்னு சொல்லவன் என்ன பண்ணிடுவான்? உள்ளர கூப்பிட்டுக்குவான், உள்ள திறந்து விட்டுறேன்னு சொல்லி இவர் சாவியை பூட்டி வச்சுக்கிட்டாராம். நம்ம மணி ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு. வந்துக்கிட்டு இருக்காங்களா? மணி ஆயிடுச்சு. பெரிய ஒரு ஸ்டோரி போய்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள், நான் ஒரு குறிப்பை மட்டும் சொல்கிறேன். எத்தனை வருஷம் அவன் பேழைக்குள்ளே இருந்தான்? எத்தனை நாள் இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? 40 நாட்கள். 40 நாளாக இருந்தேன். 150 நாள். 150 நாளாக இருந்தேன். நம்ம அதான் வேதத்தை வாசிங்களேன். அவன் எத்தனை நாள் இருந்தான்னு மட்டும் நான் பார்த்து சொல்கிறேன். இந்த வரட்டும் வாசிங்களேன். அவன் எத்தனை நாள் பேழைக்குள்ளே இருந்தான்னு 7 ஆதியாகமம் 7:6 வாசிங்களேன். ஆதியாகமம் 7:6 வாசிங்களேன். ஆணும் பெண்ணும் 7:6 வாசிக்க போற டக்குன்னு. ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதா இருந்தான். கப்பல்ல போகல எத்தனை வயசு அவனுக்கு? 600 வயசு. 11 வாசிங்களேன். அவன் கப்பல்ல போகல 600 வயசு அவனுக்கு. இப்ப 8:13 வாசிங்களேன். அவனுக்கு 690 வயதாகும். 690 வருது. 601 வயசு. முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிட்டு. சரி, நம்ம முடிப்போம். 600. அதுக்கப்புறம் எப்படி போட்டிருக்கு? கப்பலை விட்டு வெளியே வந்த போது எத்தனை வயசு? 601. எத்தனை வருஷம் இருந்தேன் கப்பலுக்குள்ள? ஒரு வருஷம் இருந்திருக்கேன் கப்பலுக்குள்ள. அப்படியே முடிப்பேன். அடுத்த வாரம் தொடர்றேன். நிறையா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பிறந்த நாளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பாப்பா பாருங்க, லியோனா பாப்பாவுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. 22 நவம்பர் 22. இன்றைக்கி அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் வந்து அவங்க இன்றைக்கி டீ வடையும் வாங்கி கொடுத்து இன்றைக்கி நம்ம சபையில் கடவுளுக்கு இந்த முதல் இடத்தை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. பாருங்கள், நம்ம எதை செஞ்சாலும் அவருக்கு முதலாவது கடன் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம லியோனா பாப்பாவுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கைகளை நீட்டி எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அருமையான பிள்ளைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ராஜா இயேசுவின் நாமத்தினாலே
கர்த்தர் லியோனா பாப்பாவை ஆசீர்வதிக்கும்படி. ஓ மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாயின் கற்பத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் பிள்ளையை பாதுகாத்து கொண்டு வந்த உடைய தயவுள்ள கருத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூடுகிற தேவன்தாமே. எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, யாரும் மௌனமாக இருப்பாதீங்க. உன்னால் முடிஞ்சதை சொல்லி பிள்ளையை ஜெபம் பண்ணுங்க. நீதிமானுடைய ஜெபங்கள் மிகவும் பலனுள்ளது. எலியாவில் யாக்கோபில் பார்க்குறோம். நம்முடைய ஜெபங்கள் இந்த பாப்பாவை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். ஓ அதுக்கு மத்தியிலையும் கர்த்தர் நின்று ஆசீர்வதிப்பார். ஓ மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கர்த்தர் தாமே மை துதிக்கிறோம். லியோனா பாப்பாவை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளை இன்னும் ஆண்டவரே வளர வளர இயேசுவானவர் தேவன் ஞானத்திலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் வளர்ந்தது போல பிள்ளைக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே நல்ல தகப்பனே நல்ல பக்தி வைராக்கியங்கள் பிள்ளைக்கு உண்டாகும்படி, நல்லா படித்து நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தலங்களிலே பிள்ளைகளை நிற்கும்படி பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரே இந்த பிறந்த நாளை கர்த்தருடைய சன்னதியில் நின்று ஆண்டவரே பிள்ளைக்காக நாங்கள் செபிக்கிறோம். என் தேவனுடைய கர்த்தருடைய கரம் பிள்ளை மீது இறங்கி வருவதாக ஆண்டவரே உம்முடைய துதிக்கிறோம். ஆண்டவரே அவர் கண்மலை தேனினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் உன்னை போஷித்து ஆண்டவரே உன்னை அனுதினமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உன் கண் மீது உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் பிள்ளை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைக்கு நல்ல படிக்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் தாங்க, நல்ல சுக பலத்தை தாங்க. பிள்ளை வாலிபன் நாட்களிலே ஆண்டவருக்காக எழும்பி நிற்கிற ஒரு பிள்ளையாக அந்த பாட்டியுடைய விசுவாசம், அந்த பாட்டுடைய பக்தி அப்படியே சந்ததியை தொடரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. போன வாரம் நாங்கள் பார்த்தோம், லோவிலுக்குள்ளால விசுவாசம் அணிக்கையாளுக்குள்ள விசுவாசம் தீமத்திக்கு வந்தது போல பாட்டியுடைய விசுவாசம் பேத்திக்கு உண்டாகும்படி செபிக்கிறோம். அவரே அவங்களுடைய பாட்டி ஆண்டவரை தேடினது போல பேத்தி பிள்ளைகள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக மாறட்டும் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிற ராஜா. இந்த நாளிலும் அருமையான தகப்பனே உடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைக்கு ஆண்டவரே நித்திய கிருபையுடன் இறங்கி நாள்தோறும் உடைய ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து ஒரு பொல்லாத உலகத்தில் உடைய பிள்ளையை நீங்கள் அக்கினி மதிலாய் பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். அருமையான அப்பா அந்த குடும்பத்துக்காக செபிக்கிறோம். முத்தம்மாவுக்காக அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பேத்திகளுக்காக தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் எப்பொழுது நிலை நிற்கும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே. எல்லா கரங்களை தட்டி நம்ம ஸ்தோத்திரம், எல்லா கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இருப்பா போயிடாத. இந்தங்க வா. ஹல்லேலூயா. ஒரு சாட்சி வாங்க, செல்லில் எடுப்பா. செல்லில் எடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இங்கே அதாவது என்னுடைய கணவர் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். சிக்கல்னால் ஒரு லோன் வாங்கியிருந்தோம். அந்த லோன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது போன வெள்ளிக்கிழமை கோர்ட்டிலேருந்து ஆஜர் பண்ணணும்ட்டாங்க. சரின்னு வெள்ளிக்கிழமை 25ஆம் ஆஜராகணும் அப்படிங்கவும் அப்புறம் அங்கே 22ஆம் நேரடியாக அந்த இடத்துக்கே போனார் எங்கள் வீட்டுக்காரர். போகும்போது அவங்க சொல்லிட்டாங்க, சரி ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த பணத்தை கட்டிட்டு போங்கன்னு. எவ்வளோ பணம் அப்படின்னா 1,50,000 ரூபா கட்டணுன்ட்டேன். 1,20,000 ரூபா. அப்பாடி 1,20,000 ரூபா திருப்பி பேசி ஈசி அப்புறமேட்டுக்கு நீங்கள் போய் இந்த ஆக்சிடெண்ட் ஆன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. அதாவது அவருடைய இந்த ஆக்சிடெண்ட் ஆனது எக்ஸ்ரே படம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் போய் எடுப்போம் அப்படின்னு. அதுக்கு பிற்பாடு அந்த ஆக்சிடெண்ட் ஆனதெல்லாம் கொண்டு போய் கொடுத்ததில் எக்ஸ்ரே படம்லாம் கொடுத்ததில் திருப்பி கொஞ்சம் குறைச்சாங்க. திருப்பியும் பிரச்சனைன்னு சொல்லி போன 23ஆம் தேதியில் இருந்து ஒரு பிரச்சனையும் அப்பப்போ பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், ஐயா இந்த மாதிரி இருக்கு என்னம்மா செய்யணும்.
அவர் சொல்லுவார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஆண்டவர் பார்த்து முடிப்பாருன்னு. ஆனால் நிறையா ஜெபம் பண்ணார் இந்த பாஸ்டர். நிறைய நாள் ஜெபம் பண்ணிட்டு ஒவ்வொரு நேரமும் காலையிலே வருவேன், சாயந்தரமும் அப்படி எப்போ நேரம் கிடைக்குமோ வந்து ஜெபம் பண்ணிட்டு போவேன். அப்போ உடனே அவர் சொன்னது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் முடிஞ்சிருன்னு. ஆனால் கடவுள் புண்ணியமாக இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு 41,000 கட்டிட்டு நீங்கள் போங்கன்ட்டாங்க. ஏற்கனவே 5,000 கட்டியிருந்தேன். அப்புறம் இப்போ 31,000 கொண்டு கட்டிட்டு எல்லாம் முடித்து வெளியேறி வந்தான். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. நான் சாட்சி சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்னு இருந்தேன். ஆனால் எல்லா படமும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்ததுக்காக நன்றி அப்பா சொல்லுவேன். நான் உண்மையிலே எல்லா காசையுமே கடவுளை எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக நன்றி. என்ன மாதிரி வந்த ஆபத்துக்களை எல்லாம் விலக்கி கொடுத்த தேவானுக்கு கோடான கொடி நன்றி. அதே போல் இந்த பாஸ்டர் எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணார், அவருக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காணிக்கை பாட்டோட சொல்லுங்க. சரி வாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் எப்போயுமே தீபாவளிக்கு மொதல் நாள் வந்து ஷாப்பிங் போவோம். அது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்வோம். தீபாவளி நைட்டு மொதல் நாள் வந்து ஒரு 9 மணிக்கு நாங்கள் போகிறோம். நானும் என் வீட்டுக்காரும் ஹைவேஸில் போயிட்டுருக்கோம், தேனியானத்தை ஒட்டி. பார்த்தா அங்கே ஒரு கார் போட்டு நானும் இவரும் பேசிக்கிட்டே போகிறோம். பேசிட்டே போனே அந்த கார் நாங்கள் ஒரு பெரிய பள்ளம் ரோட்டில் இருக்குது, கவனிக்கவே இல்லை. 2 பேருமே கீழே விழுந்துட்டோம். விழுந்தா பார்த்தீங்கன்னா அது ஹைவேஸ் ரோடு. இங்கிட்டும் அவ்வளோ கூட்டமான இடத்துல ஒரு வண்டி ஒரு கார் எதுவுமே வரவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 2 வீலர் கூட வரலை. நாங்கள் 2 பேர் விழுந்துனா எனக்குள்ளே இருக்கவங்க அந்த எங்களை தூக்கி நிப்பாட்டிட்டு பார்த்தாங்கன்னா ஒரு அடி எங்கள் 2 பேருக்குமே படலை. ஒரு அடிப்பள்ள லைட்டாக வலி மட்டும் இருந்தது. அதோடய நாங்கள் டவுனுக்குள்ளே போயிட்டோம். அன்னைக்கு எங்கள் ஜீவப்பழத்தை காப்பாற்றினது ஏசப்பா மட்டும்தான். எப்பயுமே பாஸ்டர் சொல்லுவார், அந்த எண்ணெயை எடுத்து வெளியில் வச்சுட்டு போகிறப்ப, இயேசுவின் ரத்தம் என் தலை மீது இருக்கட்டும், இயேசுவின் ரத்தத்தினால் நான் மறைந்துள்ளேன், இயேசுவின் ரத்தம் நீ பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்படின்னு பாஸ்டர் அன்னைக்கு ஒரு நாள் ப்ரேயரில் சொன்னாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் எங்கே ஒரு சின்ன பக்கத்தில் போனால் கூட அந்த எண்ணெயை எடுத்து வச்சுட்டு சொல்லாமல் நாங்கள் போகிறதில்ல. அப்படி போன அந்த ஒரு காரணத்தில் அன்றைக்கி எந்த ஒரு அடியுமே படாமல் திரும்ப நாங்கள் ஷாப்பிங் முடிச்சு வரும்போது மணி 1:30 ஜீவபலத்தை கொடுத்து எங்களை காப்பாற்றி அன்னைக்கு எங்களுக்கு உயிரை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆமே ஆமே. ஒரு காணிக்கை நம்ம எடுக்க போகிறோம். எல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. நானும் ஒரு சாட்சி சொல்லிடுறேன். ஏன்னா போன வாரம் எங்கள் அம்மா கண் ஆப்ரேஷன் பண்ணோம் பாருங்கள். நான் குரூப்பில் போட்டு விட்டுருந்தேன், எல்லாரும் ஜெபிச்சிங்க. ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு நல்லபடியாக கண் ஆப்ரேஷன் பண்ண உதவி செஞ்சார். ஆண்டவர் கோடான கோடி. ஜெபித்தவங்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துக்கிறேன். ஆமே. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர், நம்முடைய பாட்டு புக்கில் 351வது பாடல். இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவெளி கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய்,
ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே சோதரிக்கிற ராஜா. கத்தாவே கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே கரங்களை தேவன் ஆசிர்வதிக்கும்படியாய் செபிக்கிறப்பா. கத்தாவே 30, 60, 100 பலன் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தகப்பனப்பா. ஆண்டவரே சோதரர் அவங்க கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கரங்களை தேவன் ஆண்டவரே கையிட்டு சேர எல்லா வேலையும் தேவனாய் கத்தர் ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படி கத்தர் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க. விருத்தி உண்டாகட்டும், பலன் தாங்க, சுகம் தாங்க, ஆரோக்கியம் உண்டாகட்டும் ராஜா. அநேக ஆண்டவரே சோதரர் ஆசீர்வாதத்தினால உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொன்ன தகப்பன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய அநேக சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.